நான் நல்லவன்னு என்ன நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஷைத்தான் இப்படி வந்து ஒரு ஆசை வார்த்தையை போடும் பொழுது என்கிட்ட குறை இருக்குன்னு நான் நினைப்பேனா? குறை இருக்குன்னு நினைக்கவே மாட்டேன். குறை இருக்குதுன்னு நினைக்கலைன்னா மாத்திக்கப்பனா? குறை இருக்குதுன்னு நினைக்கல, நான் ஏன் மாத்தணும்னு இருப்பேன். அதெல்லாம் யார் யார் இடத்துல இருக்குது குறை? இந்த அவரிடத்துல இருக்கு, அவரிடத்துல இருக்கு. என்கிட்ட குறையெல்லாம் இல்ல, நான்லாம் யோக்கியன். இந்த யோக்கிய சர்டிபிகேட்டை கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. அல்லாஹ் தான் சொல்றா, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். உன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஒரு உண்டா? பயான்ல சொல்றாங்க, முகச்சுதியை பற்றி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்கப்பா. நம்மள்ட்ட அந்த பண்பெல்லாம் இல்ல. நீ எல்லாத்தையும் கரெக்டா தானே செய்யற, நீ என்ன பாவத்தை அழிக்கணும்னா செய்யற, கரெக்டா தானே செய்யற, உன் எண்ணம்லாம் தூய்மையா தானே இருக்கு. இப்படி ஷைத்தான் போடுவான். நாம மார்க்கத்தை நிலைநாட்டுறோம், வணக்க வழிபாடுகளை செய்யறோம். இது எல்லாம் என்ன கட்டளையோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? முஹ்லிசீன லஹுத்தீன், அவனுக்கு தான் களப்பற்றதாக்கணும். உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா இஹ்லாஸா இருக்கணும். நான் தொழுகிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், நான் நோன்பு பிடிக்கிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், இதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஜக்காத்து கொடுக்கிறேன்னா பலர் மெச்ச வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய கூலியை பெறுவதற்காக கொடுக்கிறேன். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத இறைவன் குர்ஆன்ல நமக்கு கட்டளை போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் அனைத்தும் பின்னிய்யாத், எண்ணத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் அமல்களை அழித்து விடாதீர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா முஸ்லிமும் நாளை மறு உலக வாழ்வு என்று ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே நாம் இறைவனால் விசாரிக்கப்பட உள்ளோம். அந்த விசாரணை மன்றத்திலே அல்லாஹ் நமக்கு தருகின்ற கூலியை வைத்துத்தான், விசாரணையில் வருகின்ற முடிவுகளை வைத்துத்தான் நாளை மறுமையில் நாம் சுவனம் செல்ல இருக்கிறோமா அல்லது நரகம் செல்ல இருக்கிறோமா என்பது முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அத்தகைய அந்த மறுமை விசாரணையில் நாம் இறைவனிடத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு சுவனம் என்கின்ற இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற பூஞ்சோலையில் நாம் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே அதிகமான நற்காரியங்களை செய்து நன்மைகளை சேர்த்து வைக்க வேண்டும். இறைவன் எதையெல்லாம் நன்மையான காரியங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறானோ அந்த நன்மைகளை நாம் அதிகமாக கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் கொண்டு வந்து இறைவனிடத்தில் கூலிகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான நன்மைகள் தான் நாளை மறுமையிலே நம்மை சுவனத்துக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனிலே நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி விவரிக்கின்ற பொழுதெல்லாம் அல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிபவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த பொழுது அல்லாஹ்வை நம்பியிருப்பார்கள், அல்லாஹ்வின் தூதரை நம்பியிருப்பார்கள், மறுமை நாள் என்ற ஒரு நாள் நடக்க இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். இப்படி இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள சொன்னார்களோ அவை அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய இஸ்லாமிய தொடர்பை முடித்து கொள்ளாமல், நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன், தர்காவிற்கு செல்லவில்லை, இணை வைக்கவில்லை, இப்படி இதோடு என்னுடைய இஸ்லாமிய தொடர்பு முடிந்துவிட்டது என்று இல்லாமல் வ அமிலு சாலிஹாத், நல்லறம் புரிவார்கள். எந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தருமோ, இறைவனிடத்தில் கூலியை பெற்றுத்தருமோ அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று சுவனவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகின்ற பொழுது குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த அமல்கள் தான் நாளைக்கு நம்மளை சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய நல்லமல்கள் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தொழுகை என்ற வணக்கம், நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு என்ற வணக்கம், நாம் வழங்கக்கூடிய ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா
நாம் வாரி வழங்கக்கூடிய, நாம விரும்பி செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் எடுத்து வைத்து ஓதக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், இப்படி நாம் எந்த நல்லறம் செய்தாலும் அந்த நல்லறங்கள் எல்லாம் நாம் செய்வதினால் மட்டும் இறைவனிடத்திலே கூலியை பெற்று தந்து விடாது. அந்த நல்லறங்களை செய்கிற பொழுது நம்மிடத்தில் சில காரியங்கள் இருக்கக்கூடாது. அந்த காரியங்களை நாம் செய்தோம்னா இந்த நல்லறங்களை செய்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகும். நாம் நின்று வணங்கியிருக்கலாம், கால் கடக்க நின்று தொழுதிருக்கலாம், பசியோடு பட்டினியோடு நோன்பு பிடித்திருக்கலாம், பொருளாதாரத்தை செலவு செய்து ஜக்காத்து கொடுத்திருக்கலாம், தர்மம் செய்திருக்கலாம், நம்முடைய பொருளாலும் உடலாலும் சிரமம் அனுபவித்து ஹஜ் உம்ரா செய்திருக்கலாம், நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி திருமறை குர்ஆனை புரட்டியிருக்கலாம். எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்து உடல் உழைப்பை செலவு செய்து நாம் நல்லமல்களை சேர்த்து வைத்திருந்தாலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் நாம் சேர்த்து வைத்த இந்த நல்லமல்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கின்ற பொழுது மலை போல நாம் சேமித்து வைத்திருந்த அமல்களை கூட தூசிகளாக மாற்றிவிடும். அந்த காரியங்கள் என்னவென்று நாம் அறிந்து அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், சுதாரிப்பாக இருக்க வேண்டும். இந்த காரியம் நான் செஞ்சேன்னா நான் உழைப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, நான் கஷ்டப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால் எந்த நிலை வந்தாலும் என்னுடைய அமல்களை, நான் சேர்த்து வைக்கின்ற நற்செயல்களை அழிக்கின்ற இந்த காரியங்களை நான் ஒருபோதும் செய்துவிட மாட்டேன் என்ற ஒரு முடிவிற்கு ஒரு மூமின் வர வேண்டும். அந்த காரியங்கள் என்னென்ன? இஸ்லாம் அதை நமக்கு வகைப்படுத்தி சொல்லி காட்டுகிறது. முதல் தரத்திலே நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய முதல் இடத்திலே இருப்பது ஷிர்க், அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது. இறைவனுக்கு இணை கற்பிப்பதுனா அல்லாஹுவை நம்பாம இன்றைக்கு மாற்று மதத்தவர்களில் மற்ற கடவுளை நம்புவது மட்டும் இணை வைப்பு கிடையாது. அல்லாஹுவை நான் நம்புறேன், அதோடு சேர்த்து தர்காவிலையும் போய் நான் கையேந்துகிறேன், தாயத்தை அணிகிறேன், சூனியத்தை நம்புகிறேன், ஜோதிடத்தை நம்புகிறேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறேன். நான் இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் இணை வைப்பு என்று சொல்லுகிறதோ அந்த காரியத்தில் ஒன்று நம்ம இடத்துல இருந்தாலும் நாம் செய்கின்ற அமல்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் என்று நம்புகிறேன், வானத்தை படைத்தவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், பூமியை படைத்தவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், மழையை தருபவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன், எனக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் நம்புகிறேன். ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு, அல்லாஹ்வை தொழுது கொண்டு, அல்லாஹுக்காக நோன்பு பிடித்து கொண்டு, இறைவனுக்காக ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்து கொண்டு நான் செய்கின்ற பிரார்த்தனையை ஒரு கபருல போய் நான் செஞ்சுட்டேன்னா இந்த டோட்டல் நல்லறத்தையும் அந்த ஒரு காரியம் அழிச்சிடும். இதையெல்லாம் நான் செய்து கொண்டு கையில ஒரே ஒரு சின்ன கயிறை நான் கட்டிட்டேன்னா நான் மழை போல சேர்த்து வைத்த அந்த நன்மையை இந்த சிறு துரும்பாக இருக்கக்கூடிய கயிறு அழித்து விடும், எந்த பிரயோஜனமும் இல்லாம மாத்திடும். இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? கோடிக்கணக்கிலே கொட்டி தர்மம் செய்யக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, பலருக்கு கிடைக்காத வாய்ப்புகளை பயன்படுத்தி நிறைய நல்லறங்களில் விரையக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நல்லறங்களை செய்து விட்டு எங்க போய் நிற்கிறாங்கன்னா தர்கால போய் நிற்கிறாங்க, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற இடத்தில் நிற்கின்றார்கள். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆக்கிடும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து இறைவனுக்கு துரோகம் செய்கின்ற காரியமா இருக்கிறதுனால நீ எனக்கு துரோகம் செய்வ, எனக்கு அநியாயம் செய்வ, ஏன் என்ன வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு ஆளை நீ கொண்டு வந்து வைப்ப, எனக்கு இன்னொரு ஆளை சரிக்கு சமமாக ஆக்குவேன், உனக்கு நான் கூலி தரணுமா, உனக்கு நான் நன்மையை தரணுமா? எந்த நன்மையும் கிடையாது. ல இன் அஷ்ரக்த, எந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது. ஒரு நபியாக இருந்தாலும், நபியே நீங்களாக இருந்தாலும் நீங்க இணை கற்பிச்சிட்டீங்கன்னா, எனக்கு ஷிர்க் வைத்து விட்டீர்கள் என்றால் ல யஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய நற்செயல்கள் அனைத்தும் அழிந்து போய்விடும். நீங்க என்னதான் செய்யலாம், எவ்வளவு கால் கடுக்க கால் வீங்க தொழுதிருக்கலாம், ஷிர்க் மட்டும் வச்சிட்டீங்க, அந்த ஒரு காரியம் ஒட்டுமொத்த நல்லறங்களையும் அழித்து விடும்.
அது யாரு எவரெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச, யாரெல்லாம் நான் கால் கடுக்க நின்று வணங்கினேனே, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தேனே, கோடியை கொட்டி இறைச்சேனே, அல்லாஹ்விடத்துல வந்து தப்பிக்க முடியாது. நீங்க நபியாகவே இருந்தாலும் அதுதான் நிலைமை. நபியாக இருந்தாலும் அமல்களை ஷிர்க் அழித்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல கடுமையாக எச்சரிக்கிறான். அப்ப நல்லறங்களை அழிப்பதுல முதன்மை இடத்துல இந்த ஷிர்க் என்ற மாபாதகமான நிலை இருக்குது. இன்னைக்கு ஷிர்க்குன்னு தர்கா வழிபாடு ஷிர்க்கு, தாயத்து ஷிர்க்குன்னு உணர்ந்த மக்கள் கூட சில விஷயங்களை ஷிர்க்குன்னு புரியாம இருக்கிறாங்க. சூனியத்தை ஷிர்க்குன்னு உணராம இருக்கிறாங்க. ஷிர்க்குனா என்ன? ஷிர்க் என்பது, இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு சரிக்கு சமமாக கொண்டு வந்து நிறுத்துவது மட்டும் ஷிர்க் இல்லை. அல்லாஹ் 50% இறைவன், இதோ இந்த பொருள் 50% இறைவன். அல்லாஹ் 50% கடவுள், இதோ இந்த மனிதர் 50% கடவுள். இப்படி நம்புறது மட்டும் ஷிர்க் இல்லை, அதுவும் ஷிர்க் தான். நீங்க 50% கொண்டு வர தேவையில்லை. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புல, ஆற்றல்ல, அதிகாரத்துல அணுவளவு 50% வேணாம், அணுவளவு இன்னொரு மனிதனுக்கு இருக்குது, இன்னொரு பொருளுக்கு இருக்குதுன்னு நீங்கள் கற்பனை செய்தால் கூட அதுவும் ஷிர்க்குன்னு மார்க்கம் சொல்லுது. சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து தன்னுடைய இருப்பிடத்திலே இருக்கிறான். தன்னுடைய இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதை மந்திர வார்த்தைகளின் மூலமாக செய்து முடித்து விடுவான். அவன் சில கட்டளைகளை போட்டு கை கால்களை விளங்காமலாக்கி விடுவான், நம்முடைய வியாபாரத்தை இல்லாமலாக்கி விடுவான், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை போக்கி விடுவான். இப்படி நம்பினோம்னா அல்லாஹுடைய ஆற்றலை இவனுக்கு கொடுக்கிறோம். அல்லாஹ் தான் அர்ஷியில் இருந்து கொண்டு எதையும் தன்னுடைய ஒரு கட்டளையின் மூலமாக செய்து முடிப்பவன் என்று இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை இந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறோம்னு ஆயிடுது. இந்த ஒரு ஆற்றலை கொடுத்தேன், ஒரு ஆற்றலை தானே தெரியாம செஞ்சேன், அல்லாஹ் இடத்துல போய் நிற்க முடியாது. அதுவும் அல்லாஹுக்கு செய்கிற துரோகம். இந்த துரோகத்தை செஞ்சிட்டீங்கன்னா எந்த நல்ல காரியமும் உங்களிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் என்பது பேஸ், நம்முடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படுகின்ற கட்டடங்கள் தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள். அந்த ஈமான்ங்கிற பேஸ், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கை, அந்த அஸ்திவாரம் சரியாக இல்லைன்னா இந்த அமல்கள் அனைத்துமே அழிந்து நாசமாக போய்விடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறான். அதனால நாம் இந்த ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். நான் தௌஹீதை விளங்கிட்டேனே, ஷிர்க்கை விளங்கிட்டேனே, நான் எப்படி ஷிர்க்கையில போய் ஈடுபடுவேன் அப்படி நினைக்க கூடாது. யாரின் உள்ளத்தையும் ஷைத்தான் எந்த நேரத்திலையும் வழிகெடுக்கலாம், எந்த நிலைக்கும் அழைத்து செல்லலாம். நாம ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் உனக்கு இணை கற்பிப்பதை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய உள்ளம் சருகுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், இந்த கொள்கையை விட்டு தடம்புரழுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது அமல்கள் நாம் அழியாமல் பாதுகாப்பதற்கு நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம். இரண்டாவது, இதோடு சேர்ந்து இதற்கு சம்பந்தப்பட்ட இதோடு தொடர்பு உள்ள இன்னொரு விஷயம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். நீங்க உங்களுடைய அமல்கள் நாசமாகாம இருக்கணும்னா அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்க. உங்களுடைய வணக்க வழிபாடுகள், நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து வந்திருக்கணும். நீங்க தொழுவுறீங்களா, எப்படி தொழணும்னு அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறாங்க, அப்படி தொழணும். இல்ல நான் என்னுடைய வழக்கத்தின்படி தொழுவேன், நான் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் தொழுவேன், அல்லாஹ் ரசூல் சொன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அமல்கள் நாசமாக போயிடும். நாம இந்த இஸ்லாம்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அடிப்படையில் இருக்கணும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கணும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இல்லாமல் ஊர் வழக்கம், என்னுடைய பழக்கம், என்னுடைய குடும்ப வழக்கம், என்னுடைய மூதாதையர்களுடைய பழக்கம் என்று ஒரு காரியத்தை அமல் என்று கருதி நாம செய்தோம்னா குர்ஆன்ல ஆதாரம் இருக்காது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்காது. ஆனா என்னுடைய திருமணத்தை எங்க குடும்ப வழக்கப்படி நான் இப்படிதான் நடத்தணும், எங்க ஊர் வழக்கப்படி நான் இப்படிதான் நடத்தணும்,
இந்த என்னுடைய ஊர் இப்படிதான் என்னை பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படி இஸ்லாத்துல இல்லாதத, அல்லாஹ் சொல்லாதத, அல்லாஹுடைய தூதர் சொல்லாதத நாம செய்தோம்னா அந்த காரியமும் நம்முடைய அமல்களை அழித்து விடும். நாம எதை செய்தாலும் அல்லாஹ் ரசூல் காட்டிய விதத்துல செய்தால் மட்டும்தான் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வழி இருக்கிறது என்பதை இந்த அடிப்படையை முதல்ல இஸ்லாம் உறுதிப்படுத்துது. முதல்ல உங்களுடைய அமல்களை நீங்க பாதுகாக்கணும்னா இந்த பேஸ் கரெக்டா இருக்கணும். ஷிர்க் இருக்கக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சொல்லாதது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் என்பது அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்தது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஷிர்க் இருக்கக்கூடாது, இறைவனுக்கு அணுவளவும் இணை கற்பிக்கின்ற காரியம் இருக்கக்கூடாது. இந்த பேஸ் முதல்ல அவசியம். இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தாதான் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் பாதுகாக்கப்படும். இந்த அஸ்திவாரம் சரியில்லையா, அதற்கு மேல் நீங்க எவ்வளவு பலமான தொழுகையை நிலைநாட்டினாலும் சரி, எவ்வளவு பலமான வணக்க வழிபாடுகளை கட்டிடங்களாக எழுப்பினாலும் சரி, எதுவுமே நிற்காது. இந்த அஸ்திவாரம் சரியா இருந்தால் தான் எல்லாமே நிற்கும். அஸ்திவாரமே நமக்கு ஓட்டையாக இருக்கிறது என்றால், அஸ்திவாரமே ஆடக்கூடியதாக இருக்கிறது என்றால், நாம் என்னதான் கஷ்டப்பட்ட அமல்கள் செய்தாலும் அனைத்தும் பலவீனமடைந்து அழிந்து இடிந்து சரிந்து நாசமாகிவிடும் என்பதை இந்த பேச முதல்ல இஸ்லாம் போடுது. இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியதை தான் நாம கவனமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நாம இன்னைக்கு தௌஹீதை விளங்கி இருக்கிறோம், தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு விளங்கி இருக்கிறோம், ஷிர்க்ல விழக்கூடாதுங்கிறத விளங்கி இருக்கிறோம், தாயத்து கட்டக்கூடாதுங்கிறத விளங்கி இருக்கிறோம். இப்படி விளங்கின மக்கள்கிட்ட ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா, தர்காக்கு போகணும்னு ஆசை வார்த்தை கூறினா கூட அதெல்லாம் தர்காக்கெல்லாம் போக முடியுமா, அதெல்லாம் சாபம் இறங்குற இடம், அதெல்லாம் பாவமான இடம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற இடம் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை நாம சரி செய்வோம். அதனால ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா இந்த ரூட்டை விட்டுடுவான். இந்த ரூட்டை விட்டுட்டு சில பண்பியல் ரீதியாக, நம்முடைய பழக்க வழக்கத்தின் ரீதியாக சில பாவங்களை, சில எண்ணங்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ள போடுவான். அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல மேலோங்கி விட்டால், அந்த எண்ணத்தின்படி நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிட்டால், அதுவும் நம்முடைய அமல்கள் அழிவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமா ஆயிடும். ஷைத்தான் இந்த ரூட்டை தான் நம்ம இடத்துல தேர்ந்தெடுப்பான். பண்பியல் ரீதியாக, எண்ணம் ரீதியாக தூய்மையற்ற அசுத்தமான களங்கமான எண்ணத்தின் மூலமாகத்தான் நம்முடைய அமல்களை நாசமாக்குவதற்கான வழியை ஷைத்தான் போடுவான். அதுல மிக முக்கியமானது என்ன, முதன்மை விஷயத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா அர்ரியா, ஷிர்குல் அஸ்கர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷிர்குல் அஸ்கர்னா என்ன, சிறிய இணை வைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறாங்க, இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் நான் அதிகம் பயப்படுவது எதை என்றால் அஷ்ஷிர்குல் அஸ்கர் அப்படின்றாங்க நபிகள் நாயகம். சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஒம ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சிறிய இணை வைப்புனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஷ்ஷிர்குல் அஸ்கரு ரியா, சிறிய இணை வைப்பு என்பது முகஸ்துதி. பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம், ஒரு தவறான எண்ணம், பிறருடைய பார்வையெல்லாம் என் மீது விழ வேண்டும், பிறருடைய பேச்செல்லாம் என்னை பற்றியதாக இருக்க வேண்டும், என்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள் என்றால் அதுதான் முகஸ்துதி, ரியா. இந்த ரியா என்பது இருந்துவிட்டால், முகஸ்துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், அது எல்லா செயல்களையும், நம்முடைய எல்லா அமல்களையும் அழித்து நாசமாக்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஜுஸியன் நாசு பி அமாலிஹிம், மறுமை நாளில் மக்கள் எல்லாம் இறைவனால் கூலி வழங்கப்படுவார்கள். ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் நிற்க வைப்பான். ஒவ்வொருத்தவரும் என்னென்ன அமல் செஞ்சிருக்கிறார், ஒருத்தர்கிட்ட எவ்வளவு தொழுகை இருக்குது, எவ்வளவு நோன்பு இருக்குது, எவ்வளவு சக்காத்து கொடுத்திருக்கிறார், எவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கிறார், இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் பார்த்து அவரவர்களுக்கு தக்க கூலி கொடுப்பான். உங்களுக்கு இவ்வளவு நன்மை, உங்களுக்கு இவ்வளவு நன்மைன்னு எல்லாருக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். அப்படி கூலி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சாராரை மட்டும் அல்லாஹ் தடுப்பான். தடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், இதஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா,
உலகத்துல நீங்க வாழ்ந்தப்போ யாரெல்லாம் பார்க்கணும்னு நீங்க அமல் செஞ்சீங்களோ அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள். ஃபன்லுரு ஹல் தஜிது இந்தஹும் ஜஸா, அவர்களிடத்துல ஏதாவது கூலி கிடைக்குதான்னு போய் பாருங்க. நீங்க எனக்காகவா செஞ்சீங்க? நான் கூலி தர வேண்டும் என்பதற்காக செய்தீர்களா? நான் அமல் தர வேண்டும், நான் உங்களுடைய தர்ஜாவை உயர்த்த வேண்டும், சுவனத்துக்குள் நுழைவதற்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தணும்னு நீங்க செஞ்சீங்களா? நீங்க தொழுதீங்களா? நோன்பு பிடிச்சீங்களா? எல்லாம் செஞ்சீங்க. யாருக்காக செஞ்சீங்க? நான் கூலி தரணுங்கிற எண்ணம் உங்களிடத்துல இருக்கிறத விட இதோ அவர் பாராட்டணும், இவர் பார்க்கணும், என்னை பத்தி மக்கள் எல்லாம் பேசணும், ஆஹா எவ்வளோ பெரிய தொழுகையாளி, எவ்வளோ பெரிய வணக்கசாலி, இவரை மாதிரி இறையச்சவாதி உண்டா, இவரை மாதிரி இஹ்லாசான ஆளு உண்டா, இவரை மாதிரி வாரி வழங்குற வள்ளல் உண்டா, இவரை மாதிரி உழைக்கின்ற வர்க்கம் உண்டா, இப்படி உங்களை பற்றி உங்களுக்கு பின்னால் பேச வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்க இந்த காரியத்தை எல்லாம் செஞ்சீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க யாருக்காக செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போங்க, அவர்களை தேடி செல்லுங்கள், அவர்கள் எங்கே கிடக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அவங்க ஏதாவது கூலி தராங்களா? இந்த நேரத்தில் அவங்க கூலி தர முடியுமான்னு போய் பாரு போ. நான் இன்றைய தினம் கூலி வழங்குவது நான் தான். மாலிக்கு யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி நான் தான். இன்னைக்கு என் கண்ட்ரோல் தான் எல்லாம். ஏன் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் எவனும் உனக்கு கூலி தர முடியாது. அவன் தருவான் தானே நினைச்சேன், அவன் புகழணும் தானே நினைச்சேன், அவன் பேசணும் தானே நினைச்சேன். அவன்கிட்டே போ, அவன் ஏதாவது கூலி தரானான்னு பாரு. இப்படி மறுமை நாள்ல இறைவன் நம்மை விரட்டி விடுவான், நம்மளை நெருங்க மாட்டான். இறைவனை நாம் நெருங்க முடியாது, நம்மை இறைவன் விரட்டி அடிப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கான நீயத் என்பது மிக முக்கியமானது. வமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை அவனுக்கே களப்பற்றதாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நாம மார்க்கத்தை நிலைநாட்டுறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இது எல்லாம் என்ன கட்டளையோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா, முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு தான் களப்பற்றதாக்கணும். உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்னா இஹ்லாஸா இருக்கணும். நான் தொழுகிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், நான் நோன்பு பிடிக்கிறேன்னா அல்லாஹ் எனக்கு கூலி தரணும், இதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு போகணும். ஜக்காத்து கொடுக்கிறேன்னா பலர் மெச்ச வேண்டும் என்பதற்காக நான் கொடுக்கல, அல்லாஹுடைய கூலியை பெறுவதற்காக கொடுக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்காக கொடுக்கிறேன். இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இறைவன் குர்ஆன்ல நமக்கு கட்டளை போடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் பின்னியாத், எண்ணத்தை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும். நாம என்ன அமலை செய்தாலும் சரி, உழு செய்றீங்க, உழு செய்தால் கூட உங்க எண்ணம் எப்படி இருக்கு? சும்மா முகத்தை கழுவுற மாதிரி கழுவிட்டு போயிருங்களா? கூலி கிடையாது. இந்த உது செய்வதன் அல்லாஹுக்காக செய்கிறன்ற எண்ணம் இருந்தாதான் அதற்கும் அல்லாஹ்விடத்துல கூலி வழங்கப்படும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நாம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமோ அல்லாஹுக்காக நினைக்கும் பொழுது அதற்குத்தான் இறைவன் கூலி தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம இன்றைக்கு பலரை பார்க்கலாம், அவர்கள் செய்த நல்லறங்களை அவர்களே சொல்லி காட்டி அவர்களே அந்த முகஸ்துதிக்காக செய்யக்கூடியதை பல பேரை பார்க்கலாம். சில பேருடைய அமல்களை எல்லாம் பார்த்தா தர்மம் செய்வார், தெரியாம செஞ்சிடுவார், யாருக்கும் தெரியாம கொடுத்துடுவார். கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா சொல்லி காட்டுவார். எப்படி சொல்லி காட்டுவாரு? நான் இதை சொல்லி காட்டணும்னு சொல்லல அப்படின்னே சொல்லுவார். ஒரு தடவை தர்மம் செஞ்சிடுவாரு, தர்மம் செஞ்சுட்டு அதை என்ன பண்ணுவார்னா 4 பேர்கிட்ட சொல்லி காட்டுவார். சொல்லி காட்டும் போது நான் இப்படி கொடுத்தேன்னு நீங்க அவர் டைரக்டா சொன்னார்னா நாமெல்லாம் தப்பா நினைச்சிடுவோம்னு எப்படி சொல்லுவார்னா, நான் சொல்லி காட்டணும்னு சொல்லல, இருந்தாலும் சொல்றேன். சொல்லி காட்டணும்னு சொல்லணும்னா எதுக்கு சொல்லணும்? இப்படி சொல்லியே அவர் என்னெல்லாம் நல்ல காரியம் செய்யறாரோ, தர்மம் செய்யறதுன்னா அதை சொல்லி காட்டுறது, ஒருத்தருக்கு உதவுறாருன்னா அதை சொல்லி காட்டுறது. நான் சொல்லி காட்டணும்னு சொல்லல, சொல்லி காட்டணும்னு சொல்லலைன்னு எல்லாத்தையும் கடைசியில் சொல்லிடுறது. இது நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கிடும்.
அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான், வலா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதக்காக்களை சொல்லி காட்டுவதின் மூலமாக அழித்து விடாதீர்கள். நீங்க சொல்லி காட்டுறது உங்களுடைய சதக்காவை அழிச்சிடும். நீங்க நன்மை எதிர்பார்த்து கொடுத்துருக்கலாம், கொடுக்கும் போது அந்த எண்ணம் இருந்திருக்கலாம், ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருந்தீங்க? அவருக்கு கொடுத்தேன், அவருக்கு உதவுனேன், அவர் கொஞ்சம் கஷ்டம்னு வந்தாரு, கடன் கேட்டு வந்து நின்றாரு, உதவி கேட்டு வந்து நின்றாரு, தொழில்ல நஷ்டமாயிடுச்சுன்னு வந்து நின்றாரு, நான் தான் கொடுத்தேன், இதை சொல்லி காட்டணும்னு சொல்லல, இருந்தாலும் சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். இப்படி சொல்லி காட்டினா அந்த சொல்லி காட்டுகின்ற அந்த வார்த்தையே நம்முடைய அமலையெல்லாம் அழிச்சிடும். என் கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம், எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கோடி ரூபாவை போய் கொடுத்தனே, அல்லா இடத்துல போய் சொல்ல முடியாது. நீ ஏன் சொல்லி காட்டின? கோடி ரூபாய் கொடுத்த, லட்ச ரூபாய் கொடுத்த, கொடுத்தது ஏன் சொல்லி காட்டின? உனக்கு கூலி கிடையாது. நீ சொல்லி காட்டியதினால் அந்த அமல்கள் அழிந்து போய் விடுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம இந்த அமல்களை செய்கிற பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய அமல்களை அழித்து நம்மை நரகவாதிகளாக மாற்றுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணத்தை தான் நம்ம மனசுல போடுவான். நம்ம மனசுல எதை போடுவான்னா, ஷிர்கை நோக்கி நம்ம இடத்துல ஆசை வார்த்தையை கூறினா நம்ம உஷாரா இருப்போம், தாயத்தை நோக்கி நம்ம இடத்துல ஆசை வார்த்தை கூறினா நம்ம உஷாரா இருப்போம், சூனியத்தை பற்றி நம்ம இடத்துல ஆசை வார்த்தை கூறினா அதெல்லாம் ஷிர்கு அப்படின்னு உஷாரா இருப்போம். அதனால எதை நம்ம இடத்துல ஷைத்தான் அதிகமாக நம்முடைய உள்ளத்துல போடுவான்னா, நீ தானே கொடுத்த, உன்கிட்ட உதவி வாங்கினவன் போறான் பார், உன்கிட்ட உதவி பெற்றவன் போறான் பார், இப்படியே போட்டு 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 நாம் செய்த உதவியினால் பலர் மெச்சணும், பலர் புகழணும். இதோ எல்லாரும் நிக்கிறாங்க பார், ஒரு 4 பேர் நிக்கிறாங்க பார், அந்த 4 பேர் நிற்கும் பொழுது நீ போய் தொழு. 4 பேர் நிக்கிறாங்கல்ல, 4 பேர் நிற்கும் பொழுது போய் தொழு, அப்பதானே உன்னை பார்ப்பாங்க, நீ தொழுகையாளின்னு அப்பதானே தெரியும். இப்படி ஷைத்தான் போடுவான். இதுல விழுந்துட்டோம் அவ்வளவுதான், நம்ம நல்லறம்னா நாசமா போயிடும். ஷைத்தான் அப்படியான எண்ணத்தை போடுவான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம உழைக்கலாம், வேர்வையை சிந்தலாம், தொழலாம், எதை நாம செஞ்சாலும் இந்த 4 பேர் நிக்கிறாங்க பாரு, இந்த நேரத்தில் நீ தொழுதின்னா உன்னை புகழ்வாங்க. சில பேரை பார்க்கலாம், அதாவது மக்கள் நிற்கின்ற பொழுது சாதாரணமாக அவர் தனியா தொழுதாருன்னா வேக வேகமாக தொழுதுருவார், டக்குன்னு என்ன பண்ணிடுவாரு, நிமிந்து குனிஞ்சு எந்திரிச்சு விழுந்துருவார். இதே 4 பேர் நிற்கிறாங்கன்னு வைங்க, தொழுகையை கொஞ்சம் நேரம் நீட்டுவார். ஏன்? நல்ல நிறைய ரொம்ப நேரம் நின்று வணங்குறாரு, நின்று ரொம்ப நேரம் தொழுகிறாரு, அப்ப நிறைய இவர் ரொம்ப இறையச்சவாதி போல, ரொம்ப இஹ்லாஸான ஆளு போல, இப்படி சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் ரொம்ப நேரம் நின்று தொழுறத பார்க்கலாம். அப்ப இது என்ன ஆக்கிடும்? நம்முடைய அமலை நாசமாக்கிடும். இந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், நாம நின்று வணங்கினதுக்கு பிரயோஜனமே கிடையாது. எல்லா அமலையும் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நாசமாக்கி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. மறுமை நாளில் அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்து கொண்டிருப்பான். அப்போது 3 சாரார். ஒரு சாரார் யாருன்னா, இந்த 3 சாராருமே இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அமலை செய்து பெரும் கூலியை பெற்றவர்கள், மிகச்சிறந்த அமல்கள் என்று அல்லாஹ்வாலும் அல்லாஹுடைய தூதரவர்களாலும் போற்றப்பட்ட காரியங்களை செய்தவர்கள், அதற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த பணிகள், அதை செய்தவர்கள் கொண்டு வரப்படுவாங்க. அவங்க ஒரு ஆள் யாருன்னா, காரி, மார்க்கத்தை கற்றவர், குர்ஆனை கற்றவர். அவர் அல்லாஹ்விடத்துல கொண்டு வரப்படுவார். நீ உனக்கு நான் கொடுத்த மார்க்கரி வச்சு நீ என்ன பண்ண? அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், யாரெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், குர்ஆனை நான் கற்றுக்கொண்டேன், நான் கற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை நான் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன், நான் எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சேன், இந்த மார்க்கத்தின் பக்கம் நான் மக்களை எல்லாம் அழைச்சேன். சரி, அப்படிலாம் அழைச்சியா? ஆமா யா அல்லாஹ், உன்னிடத்துல கூலியை பெறணுங்கிறதுக்காகத்தான் நான் அழைச்சேன். அங்க வந்து சொல்லுவார், அவன்கிட்ட நன்மையை பெறணுங்கிறதுக்காகத்தான் அவ்வளவு நான் சிரமப்பட்டேன், அவ்வளவு நான் கத்துக்கிட்டேன், அதையெல்லாம் பிறருக்கு எடுத்து சொன்னேன். நீ கற்றுக் கொடுத்தங்கிறது உண்மை, பிறருக்கு எடுத்து சொன்னங்கிறது உண்மை, நீ குர்ஆனை ஓதுனங்கிறது உண்மை, ஆனா எனக்காக செஞ்சேன்னு சொன்னில அது போய் கதப்த, நீ பொய் சொல்ற, அது நீ இப்போ சொல்றது பொய். நீ எதுக்காக செஞ்ச? எல்லாம் ஆஹா எவ்வளவு பெரிய காரி, ஃபுலானுன் காரி, இவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுதறிந்த காரியாக இருக்கிறாரே,
என்று மக்கள் எல்லாம் உன்னை பத்தி பின்னால பேசணுங்கிறதுக்காக செஞ்ச. நீ செஞ்சதெல்லாம் உண்மைதான், நீ கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மைதான். எதுக்காக செஞ்ச? இவரை மாதிரி ஒரு மார்க்க அறிஞர் உண்டா? இவரை மாதிரி குரானை கற்றவர் உண்டா? இவரை மாதிரி ஹதீஸை தெரிந்தவர் உண்டா? அப்படின்னு மக்கள்லாம் உன்னை பத்தி பேசணும், உன்னை பத்தி புகழணும் என்பதற்காக நீ செஞ்ச. அப்படி செஞ்சுன்னா என்னிடத்துல உனக்கு கூலி கிடையாது. நீ செஞ்சதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, போ நரகத்துக்கு. மார்க்கத்தை எடுத்து சொல்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய பணி, எவ்வளவு பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியம். சாதாரண விஷயமா? நாம் அறிந்த மார்க்கத்தை இன்னொருத்தருக்கு சொன்னா அவர் அதன் மூலமாக பயன்பற்றி என்னெல்லாம் நன்மை செய்யறாரோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியத்தை செஞ்சவரை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறான். காரணம், அவருடைய எண்ணம் அல்லாஹுக்காக வேண்டி என்று இல்லாமல் மக்களிடம் பாராட்டை பண்ணுங்கிறதுக்காக இருந்துச்சு. இன்னொரு ஆள் கொண்டு வரப்படுவார், மார்க்கத்துக்காக போரிட்டவர், போரிட்டு கொல்லப்பட்டவர், ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை அடைந்தவர். அவரை அல்லாஹ்விடத்தில் கொண்டு வருவாங்க. ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெற்றிருப்பார், மார்க்கத்துக்காக போராடி கொல்லப்பட்டவராக இருப்பார். ஷஹீதுக்காக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது என்று சொல்றாங்களே, அத்தகைய ஷஹீது மறுமையில கொண்டு வரப்படுறார். அல்லாஹ் கேட்கிறான், என்ன செஞ்ச எனக்காக நீ? யா அல்லாஹ், உனக்காக நான் போராடினேன், கடுமையாக சண்டை போட்டேன், எதிரிகளை வீழ்த்தினேன், நான் உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட்டு உனக்காக ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு நான் வந்திருக்கிறேன். நீ சொன்னது எல்லாம் உண்மை, நீ போராடின, நீ போரிட்ட, எனக்காக நீ சண்டை போட்ட, கொல்லப்பட்ட, அதுவரை உண்மை. ஆனா எனக்காக சொன்ன பாரு, அது கிடையாது. நீ எதுக்காக செஞ்ச? ஃபுலானுன் ஜெரி, இதோ துணிச்சலான மனுஷன் போறான் பார், எவ்வளவு துணிவான ஆளு பார், எப்படி இஸ்லாத்துக்காக பாடுபட்டார் பார் என்று உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செஞ்ச. அதை நீ உலகத்திலே அடைஞ்சுக்கிட்ட. உன்னை உலகத்திலே எல்லாம் பாராட்டிட்டான். நீ அதுக்காகத்தானே செஞ்ச, பாராட்டுக்காகத்தானே செஞ்ச, புகழுக்காகத்தானே செஞ்ச, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தானே செஞ்ச. அந்த பாராட்டுல உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு. மறுமையில உனக்கு எதுவும் கிடையாது. இப்போ உனக்கு எதுவுமே கிடையாது, எந்த குழியும் கிடையாது. போ நரகத்துக்கு. நரகத்துக்கு போறவர் யாரு? இந்த உலகத்தின் பார்வையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டவர். ஷஹீதுனா சாதாரண விஷயமா? போராடினவர், உயிரை கொடுத்தவர். உயிரை கொடுத்துட்டு நரகத்துக்கு போறார். ஏன்? மனசுல இருந்த ஒரே ஒரு வடு, ஒரே ஒரு தவறான எண்ணம், இந்த செயல் பிறர் மெச்சணுங்கிறதுக்காக, பாராட்டணுங்கிறதுக்காக, புகழணுங்கிறதுக்காக, இப்படி இருந்ததுனால அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறான். ஒரு கோடீஸ்வரர் வருவார், வாரி வழங்கின வள்ளல் வருவார். அவரிடத்துல அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தனே, என்ன பண்ணேன்? யாரெல்லாம் உன் பாதையில நான் வாரி வழங்கினேன், யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்க, ஏழைங்க, யாரெல்லாம் தேவை உள்ளவங்க தேடி தேடி போய் செலவு செஞ்சேன். சரி, செஞ்சியா? இதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ இதை எனக்காக செய்யல, எனக்காக செஞ்சங்கிற பாரு, அது போய். நீ யாருக்காக செஞ்ச? உனக்காக நீ செஞ்சுக்கிட்ட, ஓ புகழுக்காக நீ செஞ்சுக்கிட்ட. உன்னை எல்லாரும் வஹாப், வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு போட்டணும், புகழணுங்கிறதுக்காக நீ செஞ்ச. அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு. அந்த புகழ்ச்சி உனக்கு உலகத்திலே கிடைச்சிடுச்சு. இப்போ உனக்கு எந்த கூலியும் கிடையாது, நரகத்துக்கு போ. மூணுமே இஸ்லாத்துல சொல்லப்பட்ட மிகச்சிறந்த காரியம், மிகச்சிறந்த அந்தஸ்திற்குரிய காரியம். அதை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல வராங்க. ஆனா அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடுறான். காரணம், உள்ளத்துல இருந்த ஒரு எண்ணம், புகழ்ச்சி என்ற ஒரு எண்ணம், பிறர் பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம், பிறர் புகழ வேண்டும் என்கின்ற எண்ணம், அந்த எண்ணம் இருந்ததுனால இவ்வளவு ஆக சிறந்த காரியங்களையும் அழிச்சிடுச்சு. இன்னைக்கும் பார்க்கிறோமா இல்லையா? சில பேர் ஹஜ்ஜி செய்வாங்க, ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்து அந்த ஹாஜிங்கிற பட்டம் போடலைன்னா கோவம் வந்துடும். அவருடைய பேரை சொல்லும் பொழுது ஹாஜி மஸ்தான், ஹாஜி இப்ராஹிம், இப்படி ஹாஜின்னு சொல்லலைன்னா கடுமையான கோவம் வந்துடும். ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தாச்சுல, அவன் அல்லாஹுக்கத்தானே செஞ்சோம், முடிஞ்சு போச்சுல, அதோட விட்டுலாம்ல, விட மாட்டாங்க. அந்த ஹாஜிங்கிற பட்டம் இல்லைன்னா ஏதோ ஒரு கௌரவம் குறைச்ச மாதிரி, மகுடம் கீழே இறங்கின மாதிரி பூமிக்கும் வானத்துக்கும் குதிப்பாங்க. எதுக்கு இது? அப்ப இந்த இது போன்ற எண்ணம் தான் மறுமையில நரகத்துல நம்மை தள்ளக்கூடிய எண்ணம் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. மறுமையினால அல்லாஹ் நமக்கு முன்னால வருவான். அப்படி வருகிற பொழுது மூமின்கள் எல்லாம்
அல்லாஹுக்காக சஜிதா செய்வாங்க. அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தில் வருவான். இறைவனை தன்னுடைய தோற்றத்திலே கண்டு அவனுடைய காலடியிலே விழுவது மிகப்பெரிய பாக்கியம். எல்லா மூமீன்களும் அந்த இடத்துல அல்லாஹுவை பார்த்தவுடன் சஜிதாவிலே விழுவார்கள். கொஞ்சம் மக்கள் மட்டும் எஞ்சிருப்பாங்க. அவங்க சஜிதா செய்யணும்னு முயற்சி செய்வாங்க, செய்ய முடியாது. அவர்களுடைய முதுகு தபக்கன் வாஹிதா, ஒரு பலகையை போல மாறிடும். இன்னைக்கு நம்முடைய ஸ்பைனல் கார்டு அப்படியே வளைவதற்கு தகுந்தாற்போல் இருக்கிறதுனால தான் நம்மளால குனிய முடியுது, நிமிர முடியுது. எப்படி அல்லாஹ் மாத்திடுவான்னா பலகை மாதிரி மாத்திடுவான். பலகை மாதிரி மாத்திட்டா நம்மளால குனிய முடியாது. அவங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்கான யஸ்ஜுது லில்லாஹி ரிஆஅன் வ ஸமஅத்தன். அவங்க உலகத்துல வாழ்ந்தப்போ பேருக்காகவும் புகழுக்காகவும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வை தொழுதிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உலகத்துல சஜிதா செஞ்சிருப்பாங்க. உலகத்துல சஜிதா செஞ்சிருப்பாரு. எதுக்காக? எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருக்காரு, எவ்வளவு பெரிய இறையச்சவாதியா இருக்காரு, இப்படி புகழுங்கிறதுக்காக செஞ்சிருப்பாங்க. அவர்களால் மறுமையில சஜிதா செய்ய முடியாது. சில பேருடைய எண்ணம் அப்படியாக ஷைத்தான் மாற்றுவான். சஜிதா செய்வார், அவர் சஜிதாவிலே அழுது புலம்பி துவா செய்வார். ஆனா என்ன எப்படியா இருக்கும்? சஜிதா செய்யறோம், மக்கள்லாம் பார்த்து எப்பா எவ்வளோ பெரிய இறையச்சவாதி, சஜிதாலே கிடக்கிறாரே, அழுது புலம்புறாரே, கண்ணீர் கொட்டுதே அல்லாஹ்வுடைய அச்சத்தால, நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அவன்லாம் என்ன பேசிக்கிட்டு இருப்போம்னா, என்ன இவ்வளவு இறையச்சவாதியா இருக்காரு, இவ்வளவு அல்லாஹுக்கு பயந்து நடுங்கிறாரே, இவரை மாதிரி இறையச்சம் எனக்கு வர மாட்டேங்குதே, அப்படி நாம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, இப்படிலாம் பேசுறாங்களா ஆஹான்னு அப்படியே ரொம்ப சுகத்துல இருப்பார் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு. அந்த சுகம் எங்க வந்து விட்டுரும்? மறுமையில நம்முடைய அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து நாசமாகக்கூடிய ஒரு இடத்துல விட்டுடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப இந்த சிறிய இணை வைப்பு இருக்குதே, முகஸ்துதி, இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லி காட்டக்கூடாது. நாம சொல்லி காட்டுவதும் அழித்து விடும். வாயால மொழிந்து நாம செஞ்சதை சொல்லி காட்டி அவருக்கு இப்படி உதவுன, அவருக்கு இவருக்கு இப்படி உதவுன, சொல்லி காட்டக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், சொல்லி காட்டக்கூடாதுன்னா ஏன் சொல்ற? இப்படி சொல்லிக்கிட்டே அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறது? சொல்லிடுறது. இந்த சொல்லி காட்டுவது என்னது? அழிச்சிடும். பிறர் புகழணுங்கிற எண்ணமும் அழிச்சிடும். இந்த நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. நாம இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சைத்தான் நம்முடைய மனசுல என்ன போடுவான்னா, இதெல்லாம் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறாங்க போல, சொல்லி காட்டக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க போலன்னு நினைக்க கூடாது. நம்மிடத்துலயும் அந்த குறை இருக்கலாம்னு நினைக்கணும். அல்லாஹ் அதனால தான் நம்மளை ஜாக்கிரதையா இருக்க சொல்றதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே முதல்ல யோக்கியன்னு நினைக்கிறத விடுங்க. உங்களை நீங்களே நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்கறத முதல்ல விடுங்க. நான் நல்லவன் என்ன நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஷைத்தான் இப்படி வந்து ஒரு ஆசை வார்த்தையை போடும் பொழுது, ஒரு தவறான எண்ணத்தை போடும் பொழுது என்கிட்ட குறை இருக்குன்னு நான் நினைப்பேனா? குறை இருக்குன்னு நினைக்கவே மாட்டேன். குறை இருக்குதுன்னு நினைக்கலைன்னா மாத்திக்கப்பனா? குறை இருக்குதுன்னு நினைக்கல, நான் ஏன் மாத்தணும்னு இருப்பேன். அதெல்லாம் யார் யார் இடத்துல இருக்குது குறை? இந்த அவரிடத்துல இருக்கு, அவரிடத்துல இருக்கு, என்கிட்ட குறையெல்லாம் இல்லை, நான்லாம் யோக்கியன். இந்த யோக்கிய சர்டிபிகேட்டை கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. அல்லாஹ் தான் சொல்றா, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். இந்த எண்ணத்தை ஷைத்தான் போடுவான். உன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஒரு உண்டா? பேன்ல சொல்றாங்க, முகச்சுதியை பற்றி பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்கப்பா. இந்த ஓமன்ற கடைசியில மஸ்கட்டோட ஓரத்துல எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. நம்மளை பத்தி என்ன பண்ணல, சொல்லல. நம்மள்ட்ட அந்த பண்பெல்லாம் இல்ல. நீ எல்லாத்தையும் கரெக்டா தானே செய்யற, நீ என்ன பாவத்தை அழிக்கணும்னா செய்யற, நீ கரெக்டா தானே செய்யற, உன் எண்ணம்லாம் தூய்மையா தானே இருக்கு, இப்படி சைத்தான் போடுவான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மிடத்தில் குறை இருப்பதாக நினைத்தால்தான் நாமளால நம்முடைய குறையை சரி செய்ய முடியும். குறையே இல்லைன்னு நினைச்சிட்டோம், ஷைத்தான் இதுல தான் கொண்டு போய் நம்மளை வீழ்த்துவான். தௌஹீதுவாதிகளை வீழ்த்தக்கூடிய இடமே எதுன்னா, தர்கால வீழ்த்துறது, தாயத்துல வீழ்த்துறது, சூனியத்துல வீழ்த்துறது, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ரொம்ப 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 100க்கு 1% தான். எதுல அதிகமா வீழ்த்துவான்னா, இது மாதிரி பண்பியல் ரீதியாக, தவறான எண்ணம் ரீதியாக, இஹ்லாஸை பாழ்படுத்துற வகை ரீதியாகத்தான் ஷைத்தான் நம்மளை வீழ்த்தி நம்முடைய அமல்களை நாசமாக்கி நரகத்துக்கு கொண்டு போவான். ஷைத்தானுக்கு என்ன வேணும்? நரகத்துக்கு கொண்டு போனா அவ்வளவுதானே. அது எந்த ரூட்ல போனா என்ன? அப்ப நரகத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான்னா, ஷிர்க்கு தான் என்கிட்ட இல்லைன்னு இருக்கக்கூடாது. அது மட்டும் ஷைத்தானுடைய ரூட் இல்ல.
இந்த முகஸ்துதியும் ஷைத்தானுடைய ரூட்டு தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும், உங்களிடத்துல நான் அதிகம் பயப்படுகிற விஷயம்னு சொன்னாங்க. அப்ப இதில் நாம மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இதை முதல்ல கவனிக்கணும். அடுத்ததாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த அமல்களை நாம பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவர் விஷயத்துல நாம நடந்து கொள்கிற முறை, பிறருடைய விஷயத்துல நாம நடந்து கொள்கிற முறை சரியாக இல்லை. அவருடைய உரிமையில் விளையாடுவதை போல இருக்கிறது, அவருடைய மனம் நோகும்படி இருக்கிறது. அது நம்முடைய அமலை நாசமாக்கிடும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது ஷைத்தான் ஏற்படுத்துகிற பகைமை உணர்வு. ஷைத்தானுடைய வேலை என்ன? இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்த நாடுகிறான். ரெண்டு பேருக்கு மத்தியில பிணக்கம் ஏற்படுறத, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை ஏற்படுவத, தவறான எண்ணம் ஏற்படுவத, தவறான பேச்சு ஏற்படுவத, இதைத்தான் ஷைத்தான் விரும்புறான். இது நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஒருவர் மேல் இன்னொருவர் கோபப்பட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம பக்கம் இருக்கிற தப்பு நமக்கு கண்ணுக்கே தெரியாது. நான் தான் 100% சரின்னு நம்ம நிற்போம். அவன் மேல இருக்கிற கோபத்தினால நம்ம மேல இருக்கிற தப்பு எல்லாமே நம்ம கண்களை மறைச்சிடும். நம்ம தப்பு நம்ம கண்களுக்கு தெரியவே தெரியாது. நான் 100% சரி, 100% தப்பு அவன் மேலதான். இப்படி ஷைத்தான் போடுவான். இப்படி போடும் பொழுது சில விஷயங்களை நாம செஞ்சுட்டா அது நம்முடைய அமல்களை நாசமாக்கிவிடும். அதுல மிக முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட செய்தி, துஅரதுல் அஅமாலு ஃபி குல்லி யௌமி ஹமீஸின் வஸ்னைன், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே நல்லறங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுது. ஃபயக்ஃபிருல்லாஹு ஃபீ தாலிகல் யௌமி லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத மனிதர்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த நாட்களில் மன்னிக்கிறான். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய செயல்பாடுகள்லாம் எடுத்து காட்டப்படுது, நம்முடைய தொழுகை எடுத்து காட்டப்படுது, நோன்பு எடுத்து காட்டப்படுது. இந்த நல்லறங்கள்லாம் எடுத்து காட்டப்படும் பொழுது நம்முடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்போ? நம்மிடத்துல ஷிர்க் இல்லைனா. ஆனா ஷிர்க்கை தவிர இன்னொரு காரியம் இருந்தா அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, அவங்களுடைய நல்லறங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க யாரு? இல்லா இம்ரஅன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் மற்ற மனிதருக்கும் மத்தியிலே ஷஹ்னா விரோதம் இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில பகமை இருக்கும், ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை இருக்கும். இந்த சண்டையினால முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க, இந்த சண்டையினால இருவரும் விலகி நிற்பார்கள். இந்த நேரத்தில் மலக்குமார்கள்லாம் அமல்களை தூக்கிட்டு போவாங்க. சண்டையும் பகமையும் இருக்கும் பொழுது நாம தொழுதுகிட்டு இருப்போம், நாம நோன்பு பிடிச்சுக்கிட்டு இருப்போம், நாம உம்ரா செஞ்சிருப்போம், ஹஜ்ஜு செஞ்சிருப்போம், குர்ஆன் ஓதிருப்போம், தர்மம் செஞ்சிருப்போம், திக்ர் செஞ்சிருப்போம், பாவ மன்னிப்பு தேடிப்போம், எல்லா நல்லறங்களையும் செய்வோம். ஆனா இன்னொருவரோடு பகைமை பாராட்டி கொண்டு இருப்போம், இன்னொருவரோடு முகம் திருப்பி நடந்து கொண்டிருப்போம், விரோதம் பாராட்டி கொண்டிருப்போம். அந்த விரோதத்தோடு வாழுகிற பொழுது அந்த அமல் என்ன அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்பட்டாலும் வானவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான், உர்கு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, உர்கு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இவர்கள் சமாதானம் அடைகிறவரை இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே விட்டுடுங்க. அமல்கள் எடுத்து காட்டப்படுது, மற்றவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த அமல்களை வச்சு பாவங்களை மன்னிக்கிறான், அந்த அமல்களுக்கு கூலிகளை கணக்கிடுகிறான். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நாம செய்யற தொழுகைக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு நன்மை அது கணக்கு போடப்படுது. நம்முடைய அந்த நன்மைகளை வைத்து நம்முடைய பாவங்கள், நாம் செய்த சிறிய சிறிய குற்றங்கள், வீணான காரியங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ரெண்டு சாராருக்கு மட்டும் அல்லாஹ் அப்படியே விட்டுறான். இவனை எதுலையும் கணக்குல சேர்க்காத, இவன் தொழுவட்டும், அப்படியே தொழுகிட்டே இருக்கட்டும், நோவு பிடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், எல்லா நன்மையும் செய்யட்டும், ஆனா இவன்ற நன்மையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காத, அது சும்மா கிடக்கட்டும், வெறும் பேப்பர் மாதிரி கிடக்கட்டும், குப்பை மாதிரி கிடக்கட்டும், அப்படியே கிடக்கட்டும். எதுவரை? ஹத்தா யஸ்தலிஹா, ரெண்டு பேரும் சமாதானம் ஆகுற வர. சமாதானம் ஆனா அவன் செஞ்சதை கணக்கில் எடு, சமாதானம் ஆகலையா அப்படியே அதை தூக்கி போட்டுரு, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் இது! ஷைத்தான் நம்மை வீழ்த்துகிற மிக முக்கியமான இடம். ஷிர்க்கு மட்டும் கிடையாது,
நம்முடைய அமல்கள் நிறுத்தி வைக்கப்படுவது, இதெல்லாம் தற்காலிகமான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம சரி செஞ்சிடலாம். ஷிர்கோடு மௌத்தாயிட்டா எல்லா அமல்கள் அழிஞ்சது தான். ஆனா இந்த முகஸ்துதி, அதே போல இந்த சகோதரத்துவம் இல்லாமல் இருப்பது, விரோதம் பாராட்டுவதெல்லாம் தற்காலிகமானது. சரி செஞ்சுக்கிட்டோம், முடிஞ்சு. அதை அப்பயே என்ன ஆக்கிக்கலாம், நாம அந்த அமல்களுக்கான கூலியை வாங்கிக்கலாம். அப்ப இன்னைக்கு இதுதான் ஷைத்தான் வீழ்த்துகிற இடம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பகைமை பாராட்டி கொண்டு சகோதரர்களாக பழகி இருப்போம், நண்பர்களாக பழகி இருப்போம். ஒரு சிறிய விஷயத்துக்காக, சின்ன சின்ன பழக்க வழக்கத்துக்காக, சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்காக முகத்தை திருப்பிக் கொண்டு, பேசாமல் உறவை முறித்து கொண்டு, நட்பை முறித்து கொண்டு, சகோதரத்துவத்தை கெடுத்து கொண்டு, விரோதமும் குரோதத்தோடு செல்லுகிறோமே. அப்படி போய்கிட்டு இருக்கிறியா, நீ அப்படியே போய்கிட்டே இரு. ஓ நன்மையெல்லாம் கணக்குல எல்லாம் கிடையாது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்ப நாம இந்த நேரத்துல ஷைத்தான் எப்படி எண்ணத்தை போடுவான்? ஷைத்தானுக்கு என்ன வேணும்? நம்ம அமல்கள் ஏத்துக்கப்படணுமா, ஏத்துக்கப்படக்கூடாதா? ஏத்துக்கப்படக்கூடாது. நம்ம அமல்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கணும், நரகத்துல தூக்கி நம்மளை போடணும். இதுதான் ஷைத்தானுக்கு வேணும். அப்ப ஷைத்தான் நம்ம ரெண்டு பேரையும் சேர விடுவானா? சேர விட மாட்டான். என்ன எண்ணத்தை உள்ள போடுவான்? ஓமலையா தப்பு, அவனா வரட்டும். நீ ஏன் தப்பு செஞ்ச? ஓம் பக்கம் எல்லா நியாயமும் இருக்கு, 100% நியாயம் ஓம் பக்கம் இருக்கு, அவன் பக்கம் தான் எல்லா தப்பும் இருக்கு, அவனா வரட்டும். நீ ஏன் போற? நீ ஏன் நினைக்கிற? ஓ மனசு ஏன் உடுத்துது? இப்படி ஷைத்தான் மனசுல எண்ணத்தை போடுவான். நீ தப்பு செஞ்சியா? தப்பு நீ செய்யல, ஓ மேல தப்பு இல்லைல, நீ ஏன் கடந்து குதிக்கிற? அவனா வரட்டும், அவன் வந்தா நீ பேசு, இல்லையா பேசாம உட்காருன்னு ஷைத்தான் போடுவான். நம்மள அதுதான் ரோஷம் நினைச்சிட்டு, ஆஹா கரெக்ட் தானே, நம்ம எனக்கு ரோஷம் இல்லையா, எனக்கு மானம் இல்லையா, எனக்கு சூடு இல்லையா, சொரணை இல்லையா, நான் ஏன் போய் பேசணும் நாம நினைப்போம். ஆனா நாம இது ரோஷம் நினைச்சுப்போம், நாம இது மானம்னு நினைச்சுப்போம். ஆனா இது மானம் கிடையாது, இது சூடு கிடையாது, சொரணை கிடையாது, இது ரோஷத்தினால வரக்கூடிய விளைவு இல்லை. இதெல்லாம் என்ன? ஷைத்தானுடைய சூழ்ச்சியில அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேருக்கு மத்தியில பகைமை ஏற்படுத்தி, ரெண்டு பேருடைய நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தி வைக்கப்படுவதில் அவன் ஷைத்தான் என்ன பண்றான்? ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளுக்கு மேல நீ ஒரு சகோதரன் இடத்துல பேசாம இருக்காது. அதிகபட்சம் எத்தனை நாள்? 3 நாள். 3 நாளைக்கு மேல நீ பேசாம இருக்க கூடாது. அதுல யார் சலாம் சொல்லி முதலில் ஆரம்பிக்கிறார்களோ அவங்க தான் அவங்க 2 பேர்ல சிறந்தவர்கள் இருக்கிறான். 2 பேர்ல சிறந்தவர் யாரு? முதல்ல யார் ஆரம்பி, என்னுடைய வரட்டு கௌரவத்தை எல்லாம் தூக்கி போடு. அதை வச்சுக்கிட்டு நீ எல்லா இடத்துல போய் நிக்க முடியுமா? அல்ல என் வரட்டு கௌரவத்தினாலதான் நான் பேசல, போய் நிக்க முடியுமா? அல்ல எனக்குன்னு ஒரு மானம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ரோஷம் இருக்குல்ல, தூக்கி குப்பையில போடு. மறுமையில வந்து நிற்கும் பொழுது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமல்கள் இருந்தாதான். அந்த அமல்கள் அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டான்னா என்ன செய்ய முடியும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறது அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த சகோதரத்துவம் விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பகைமை பாராட்டி அற்ப அற்ப காரணங்களுக்காக கூட பிறந்த சகோதரன் விஷயத்துல இவன் பிள்ளையும் அவன் பிள்ளையும் சண்டை போட்டுக்கும். அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பி, இவன் பிள்ளையும் அவன் பிள்ளையும் சண்டை போட்டுருக்குது. அதுல இவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போறான், முகத்தை திருப்பிக்கிட்டு போறான். 2 பேருக்கு மத்தியில உறவு இல்லாம போகுது. என்னடான்னு கேட்டா, என் பிள்ளைய அவன் கண்ணா முன்னான்னு பேசிட்டான், அவன் என்ன எதுக்குடா பேசலாம்? இல்ல அவன் பிள்ளைய என் பிள்ளை அடிச்சிடுச்சு, அந்த சின்ன பிள்ளைய விட இவன் பெரிய சின்ன பிள்ளையா இருக்கிறான். இப்படி சர்வ சாதாரண அற்பமான காரியத்துக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு போறானே. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இது நம்முடைய அமல்கள் தற்காலிகமா எல்லாம் நிப்பாட்டி வச்சிருவான். நிப்பாட்டி வச்சுட்டா ஒன்றும் கிடையாது. அந்த நிலையில மவுத்தாயிட்டா நினைச்சு பாருங்க, அந்த நிலையில மவுத்து வந்துடுச்சு, மவுத்தாயிட்டீங்க, யாரு வந்துருப்பா? நம்முடைய ரோஷம் வந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்ல மானத்தை நான் தூக்கிக்கிட்டு வந்தேன், அது எல்லா இடத்துல வெயிட்டா இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அமல்களோடு வந்தா மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல பிரயோஜனம். இதை என்ன பண்ணணும்? மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவருடைய உரிமையில, அடுத்தவர் விஷயத்துல அவருடைய உரிமை சம்பந்தமாக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, மன் கானத் லஹு மல்லமத்துல் யஹீஹி, ஒருவருக்கு
அவருடைய சகோதரருக்கு அநியாயம் செய்த பாவம் இருக்கிறது என்றால், எப்படியான அநியாயம்? மின் அருளிஹி, அவருடைய மானத்திலே இவர் விளையாடி இருப்பார். அல்லது ஷைஉன், வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் அநியாயம் செஞ்சிருப்பார். இன்னொரு மனிதருக்கு அவருடைய மான விஷயத்தில் இவர் விளையாடி இருப்பார், அல்லது வேற ஒரு விஷயத்தில் அநியாயம் செஞ்சிருப்பார். இப்படி இருப்பார் என்றால் பயத்தஹல்லலுஹு மின்ஹுல் யௌம் கப்ல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், தீனாரும் திர்ஹமும் பயன் தராமல் இருப்பதற்கு முன்னால் அவர் அதை சரி செஞ்சுக்கணும். இல்லைன்னா அவருக்கு மறுமை நாளில் 2 பேரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவாங்க. கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது இவர் அவருக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சாரோ அந்த அளவுக்கு இவரிடத்தில் இருக்கிற நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அவருக்கு தூக்கி கொடுத்துடுவான். இவர்கிட்ட நன்மையே இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற பாவங்களை எல்லாம் தூக்கி இவர்கிட்ட கொடுத்துருவான். இந்த உலகத்தில் இன்னொருவருடைய மானத்தில் விளையாடி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மனம் நோகும்படி நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு அநியாயம், இன்னொருத்தருடைய பொருளாதாரத்தை வாங்கியிருக்கலாம், அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம், கொடுக்காமே நம்ம மூத்தா இருக்கலாம், அடுத்தவருடைய மானம் விஷயத்தில் விளையாடி இருக்கலாம், கேலி செஞ்சிருக்கலாம், கிண்டல் செஞ்சிருக்கலாம். ஒரு பலவீனமானவர் என்பதற்காக அவரை அடக்குகின்ற வகையிலே, அவருடைய மனம் நோகுன்ற வகையிலே, மனம் சங்கடப்படுகின்ற வகையிலே பேசி இருக்கலாம், திட்டி இருக்கலாம். ஏதாவது ஒன்றுட்டாங்க ரசூலா, ஷைஉன், ஏதாவது ஒரு அற்ப விஷயமா இருந்தாலும் சரி. இந்த நிலை இருந்துகிட்டே இருக்குன்னா மறுமை நாள்ல அவர் வருவார், அல்லாஹ்விடத்துல முறையிடுவார். அல்லாஹ் என்ன செய்வான்? நீ அவருக்கு உலகத்துல பாதிப்பு ஏற்படுத்தினில, உலகத்துல பேசி முடிக்கப்பட்டுச்சா? 2 பேரும் சமாதானத்துக்கு வந்தீங்களா? அந்த பகமை இருக்கும்போது தானே நீ மௌத்தானே. அவரிடத்துல மன்னிப்பு கேட்பதுக்கு முன்னாடி தானே நீ மௌத்தானே. மன்னிப்பு நீ கேட்காம மௌத்தானதுனால இந்த உன்கிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடு. நீ தொழுதிருக்கியா, இந்த தொழுகை கஷ்டப்பட்டு தொழுதியா, கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சியா, அந்த நன்மையெல்லாம் நான் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போறேன், எல்லாம் கொடுத்துருவான். நமக்கு இங்க தொழுகையே இல்லாம கிடக்குதுன்னா அங்க இருக்கிற பாவத்தையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணிடுவான்? இங்க கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்ப ஒரு மனிதனுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இன்னும் ஒரு அழகாக உலக விஷயத்தோடு ஒப்பிட்டு நமக்கு சொல்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ததுரூன மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? முஃப்லிஸ்னா திவாலாகி போனவன். திவாலாகி போனவன், நஷ்டம் அடைஞ்சவன்னா யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஃப்லிஸ்னா லா மன்லா திர்ஹமலஹு வலா மத்தா, யாரிடத்துல எந்த பொருளும் இல்லையோ, எந்த திர்ஹமும் இல்லையோ, எந்த தீனாரும் இல்லை, எந்த காசு பணமும் இல்லையோ, அவன் தானே முஃப்லிஸ், அவன் தானே நஷ்டமானவன், இந்த உலகத்துல வாழ்வதற்கு வழி இல்லாதவன் தானே திவாலாகி போனவன். ரசூலா சொல்றாங்க, இல்லை, என்னுடைய சமுதாயத்திலிருந்து இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில மக்கள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்கள் தான் முஃப்லிஸ், உண்மையான திவாலாகி போனவர்கள். அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது நிறைய தொழுது இருப்பாங்க, தொழுகையாளியாக வாழ்ந்திருப்பார், தொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை வணங்கக்கூடிய அனைத்து வேளை தொழுகையும் சரியா நிறைவேற்றிருப்பார், தொழுது தொழுது நன்மையை சேர்த்து வச்சிருப்பார். ஒசியாம், நோன்பு பிடிச்சு நன்மையை சேர்த்து வச்சிருப்பாரு. ஓ ஜகாத், ஜகாத்து கொடுத்து நன்மையை சேர்த்து வச்சிருப்பாரு. இப்படி எல்லா நன்மைகளையும் சேர்த்து கொண்டு மறுமையிலே அந்த நன்மைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வருவார். இந்த சுமை இருக்கும் பொழுது, இந்த காரியங்களை எல்லாம் உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிருப்பார்னா, கது சத்தமஹாதா, இன்னொருத்தவனை திட்டி இருப்பார். வ கதஃபஹாதா, இன்னொருத்தவனை பத்தி அவதூறா ஒரு சொல்லியிருப்பார். வ அக்கல மாலஹாதா, இன்னொருத்தவனுடைய பொருளாதாரத்தை தவறாக உண்டு இருப்பார். வ சஃபக தமஹாதா, இன்னொருத்தவனை கொலை செஞ்சிருப்பார். வ லரபஹாதா, கொலை இல்ல அடிச்சு கூட இருப்பார். அவன் மறுமை நாள்ல வருவான். இவர் என்ன பண்ணுவாரு? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, என்னெல்லாம் நல்லற இருக்குதோ அந்த நன்மையெல்லாம் உலகத்துல செஞ்சிருப்பார். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், எவ்வளோ பெரிய வணக்கசாலி, சொர்க்கம்தான் இவருக்கு, இவரை மாதிரி இறையச்சவாதி கிடையாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மனிதர் வணக்க வழிபாடுகள்ல கரெக்டா இருந்திருப்பாரு, மற்றவர்கிட்ட நடந்துக்கிற முறையில தவறா இருந்திருப்பார். சில பேரை பார்க்கலாம், நல்ல துழுவாங்க, நல்ல நோம்பு பிடிப்பாங்க, நல்ல சக்காத்து கொடுப்பாங்க, எல்லா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வணக்க வழிபாடுகள்ல கரெக்டா இருப்பாங்க. ஆனா அடுத்தவன்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, கடுமையான முறையில நடந்துக்குவது. மனுஷன் இவன்ட்ட பேசுவானா அப்படிம்போம். சில பேரை பார்த்தா இவன்ட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா அப்படிம்போம்.
அப்படி கடும் போக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அல்லது இன்னொருவர் மனம் வருந்துகிற வகையிலே கேலி செய்து அவருடைய உள்ளத்திலே காயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இப்படி ஏதாவது ஒரு பாவம் இன்னொருத்தவர் விஷயத்தில் செஞ்சிருப்பார். அவருடைய பொருளாதாரத்தை எடுத்து சாப்பிட்டிருப்பார். அவருக்கே தெரியாம அல்லது தெரிந்து அவரிடத்துல பொருளாதாரத்தை வாங்கி ஏமாற்றி இவர் அனுபவிச்சிருப்பார். இப்படியான மனிதர் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீ தொழுது இருக்கியா, நோன்பு பிடிச்சிருக்கியா, உன்னுடைய நன்மையெல்லாம் கொடு, எல்லாத்தையும் அல்லாஹ் எடுப்பான். அவன் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க வருஷலா வாங்க, உங்களுக்கு என்ன என்ன யாரெல்லாம் என்னை இந்த மனுஷன் அடிச்சுட்டான், உலகத்தில் வாழ்ந்த பொழுது என்னை இந்த மனிதன் கடுமையாக அடித்தான், மன்னிப்பு எதுவும் கேட்கல, கடுமையான மன உளைச்சலுக்கு நான் ஆளானே, அல்லாஹ் இடத்துல முறையிடுவான். அப்படியா, இந்தா இவன் தொழுது தொழுது சேர்த்து வச்சான்ல, இந்த நன்மையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு போ, கொடுத்து அனுப்பிடுவான். இன்னொருத்தர் வருவார், யா அல்லாஹ் இவன் என்னை அவதூறு பேசினான், நான் செய்யாததை நான் செய்தேன் என்று இவன் பேசினான், என்கிட்ட எதுவும் மன்னிப்பெல்லாம் கேட்கல, இதோ வா, அப்படியா வா, இந்தா இவன் நோன்பு தர்மத்தை நீ எடுத்துக்க, நன்மையை நீ எடுத்துக்க, நீ போ. அடுத்து ஒருத்தன் வருவான், யா அல்லாஹ் இவன் என்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமா சாப்பிட்டான், என்கிட்ட கடன் வாங்கினா கொடுக்கல, என்னோட ஏமாத்துனா, ஏன் ஏமாத்திட்டு என் பொருளாதாரத்தை அவன் எடுத்துக்கிட்டு கொடுக்காம விட்டுட்டான், என்கிட்ட அவன் மன்னிப்பும் கேட்கல, திருப்பியும் கொடுக்கல, அப்படியா இந்தா இவன் செஞ்சு சக்காத்து நன்மையை நீ எடுத்துக்க. இப்படியே எல்லா நன்மையும் எல்லாம் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்க அடுத்த மனிதன் வருவான், அல்ல இவன் என்ன அடிச்சான், இவன் என்ன கேலி செஞ்சான், இவன் என்ன அடக்குமுறை செஞ்சு என்னுடைய மனசுலாம் ஒட்டைகிற அளவுக்கு நடந்தான், எல்லாம் வருவான் வருஷலா. கொடுக்க நன்மையே இல்லையே, என்ன செய்வான்? அப்படியா உன்கிட்ட என்னெல்லாம் பாவம் இருக்கு எடு, இவன் மேல சுமத்துவான். அவன் என்னென்னமோ அநியாயம்லாம் செஞ்சிருப்பான், என்னென்னமோ பாவம்லாம் அவன் செஞ்சிருப்பான். ஆளு சிகரெட்டு ஊதி தள்ளியிருப்பான், உங்களுக்கு சிகரெட்டு வாடகை ஆகியிருக்காது. ஆனா என்ன, அவனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சதுனால அந்த பாவம்லாம் என்ன எடுத்துட்டு போ, நமக்கு கொடுத்துடுவான். தாங்க முடியுமா மறுமையினால? மறுமையில சுமந்துட்டோம்னா அதை கரைக்க முடியுமா, கழுவ முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இறுதி தீர்ப்பு, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த உலகத்துல நாம வாழும் பொழுதே அடுத்தவர் விஷயத்துல ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா, உடலாலோ பொருளாதாரத்தாலோ மனதளவிலோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா கூட அதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடும். அதுல கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. செய்தான் இதுலயும் வருவான், நீ உன் மேல தப்பே இல்லையப்பா, நீ விளையாட்டுக்கு தானே செஞ்ச, நீ என்ன வேணும்னா செஞ்ச, விளையாட்டுக்கு தானே செஞ்ச. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பான், ஒரு மனசுல புலும்பி கொண்டே இருப்பான், நம்மளை போய் இப்படி பேசிட்டானே, 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்துற வகையில பேசிட்டானே, நம்மளுடைய மானத்தை வாங்குறபடி 4 பேர் முன்னாடி பேசிட்டானே, இப்படி அவன் மனசுல புலம்பிக் கொண்டே இருப்பான். நம்ம மன்னிப்பு கேட்கலாமா நினைக்கும் பொழுதெல்லாம் ஷைத்தான் வருவான், நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும், நின்ன சீரியஸாக செஞ்ச, சிரிப்புக்கு தானே செஞ்சம்பா. மறுமை நாள் அல்லா இடத்துல போய் சொல்ல முடியுமா, எல்லாம் நான் சிரிப்புக்கு செஞ்சேன்னு? நன்மையெல்லாம் போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இந்த அடுத்தவர் விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போல அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு பல்வேறு வகைகளில் இந்த இதை எச்சரிக்கை செய்கிறாங்க. நீங்கள் அடுத்தவரை லா யஹ்கிரன்ன அஹா, உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் அற்பமாக கூட நினச்சிடாதீங்க. ஒரு தவறா, ஒரு அற்பமாக, ஒரு பார்வை கூட அந்த அற்பத்தை நம்ம தீர்மானிச்சிடும். நம்ம பார்க்கிற பார்வை இன்னொரு சகோதரனை, பலவீனமானவரை, உடல் அளவிலே அல்லது பொருளாதாரத்திலே, தோற்றத்திலே, எதிலே ஒன்று ஒரு பலவீனமான ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவரை நாம் பார்க்கிற பார்வை கூட அவரை அற்பமானவராக கருதிவிடும். அற்பமானவராக நாம் கருதிட்டோம்னா அது அவருடைய உள்ளத்தில் வடுவை கூட ஏற்படுத்திடும், காயத்தை ஏற்படுத்திடும். ஏற்படுத்திட்டா மறுமையில் நின்னாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், பைத்தியக்காரன், லூசு பைய, இவனை என்னால அடிக்கிற அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். மறுமையில் அவன் தான் ஹீரோவாக நிற்பான், அவன் தான் மறுமையில் நமக்கு மேலே நிற்பான். நாம் இன்னைக்கு யாரையெல்லாம் கேவலமாக நினைக்கிறோமோ, பலவீனப்படுத்த நினைக்கிறோமோ, அடக்க நினைக்கிறோமோ, ஒடுக்க நினைக்கிறோமோ, கேலி செய்ய நினைக்கிறோமோ, யாரையெல்லாம் ஒரு அடக்குமுறையோடு பேச நினைக்கிறோமோ அவர்கள்லாம் மறுமையினால் என்ன ஹீரோ நிற்பான். ஓ நல்லறத்தையெல்லாம் கொடு, என்ன பேசுனில்ல, என்ன என் மனசு ரோகிறபடி நடந்தில்ல, உன் நன்மையெல்லாம் கொடு, வாங்கிட்டு போயிடுவான். நாம
வரட்டு கௌரவம் ஒன்று, என்னது கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டியங்கிற மாதிரி என்னது கிடக்க வேண்டியதான். மறுமையில் ஒன்றும் பண்ண முடியாது, இறுதி தீர்ப்பாதான். அப்போ இந்த மறுமை நாளில் இது மாதிரி நம்முடைய அமல்கள், நாம் செஞ்ச அமல்லாம் எப்படி போகுது, அடுத்தவருக்கு போயிடுது. அழியக்கூடாதுன்னா மற்றவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தோம்னா அதுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணிடணும், நாம மன்னிப்பு தேடிவிட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு ஒரு வரலாற்று நிகழ்வோடு நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறார்கள். முன்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆளை பார்க்கிறார். இன்னொரு மனிதனை பார்த்து அவரை உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டாங்கிறார். ஒருத்தர் பார்க்கிறாரு, பார்த்து அவர் ஏதோ தப்பு கூட செஞ்சிருக்கலாம். பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, அல்லாஹ் அல்லாஹின் மீது ஆணையாக உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை அழைச்சி, நான் அவரை மன்னிச்சிட்டேன், ஓ நல்லறம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நான் அவரை நீ யாரை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னியோ அவனை நான் மன்னித்து விட்டேன். மன்னிக்க மாட்டேன்னு நீ எப்படி சாப விடலாம், நீ எப்படி ஏன் அதிகாரத்தை கையில் எடுக்கலாம், ஹபித்து அமலுக்கு, உன்னுடைய அமலை நான் அழிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இந்த விஷயம் இன்னைக்கு நாம முக்கியமாக பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தவர்களுக்கு சாபம் கொடுப்பது, அடுத்தவர்களை பற்றி நாம் முடிவு செய்வது, அடுத்தவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வின் அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கின்ற வகையில பேசுவது. ஷிர்கு, இணை வைப்பு பாவத்தை அழிச்சிடும். அந்த ஷிர்கெல்லாம் தர்கால போய் கபூரில் விழுந்து கிடக்கிறது மட்டும் இல்லை, இது மாதிரியாக நாம் சொல்லக்கூடிய சில அறியாமை வார்த்தைகள், இறைவனுடைய அதிகாரத்தில் தலையிடுவதை போல வார்த்தைகள், அதை நாம சொன்னாலும் நம்முடைய அமல்கள் அழிந்து போய்விடும். சாபம் விடக்கூடாது. எல்லாம் உன்னெல்லாம் மன்னிக்க மாட்டான், நீலாம் நாசமா போவ, அழிஞ்சு போவ, நரகத்துக்கு போய் விழுந்துடுவ, இப்படிலாம் சொன்னோம். அந்த முடிவு யாருக்கு வந்துடும், சொன்ன நமக்கு வந்துடும். அவர் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுத்துடுவான், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டிடுவான். நம்மள என்ன பண்ணிடுவான், நீ தானே சொன்ன, நான் எடுக்கிற முடிவை நீ எப்படி சொல்லலாம், நான் எடுக்க வேண்டிய என்னுடைய அதிகாரத்தை நீ எப்படி கையில் எடுக்கலாம், போ நரகத்துக்கு தூக்கி போட்டுருவான். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த வரலாற்று நிகழ்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு இரையச்சமே கிடையாது அப்படின்றோம். இரையச்சத்தை முடிவு செய்ய வேண்டியது நாம அல்லாஹ், அதை பார்த்துக்கொள்வோம். யாரு, அல்லாஹ். ஒரு மனுஷன்ட்ட இரையச்சம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சிடுவான். இவன்கிட்ட எல்லாம் இஹ்லாஸே கிடையாது, நாம முடிவு செய்யக்கூடாது. இஹ்லாஸை முடிவு செய்வது, இரையச்சத்தை முடிவு செய்வதெல்லாம் அல்லாஹுடைய வேலை. அதெல்லாம் அவனுக்கு இல்லை இவனுக்கு இல்லை, ஒருத்தவனை இது மாதிரி முடிவு செய்வது அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஏன்னா இரையச்சமும் சரி உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். உள்ளத்தில் இருக்க நமக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அப்போ அந்த நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய விஷயத்தை நாம் தீர்மானித்து, இவன்லாம் இரையச்சம் இல்லாதவன், இவன்லாம் இஹ்லாஸ் இல்லாதவன், சர்வ சாதாரணமாக இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை யாருக்கு எதிராக திரும்பிடும், நமக்கு எதிராக திரும்பிடும். ஒருத்தவனுடைய விஷயத்தில் இது மாதிரி இறைவன் முடிவெடுப்பதை நாம முடிவெடுத்துட்டோம்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சிடுவான். நாம யார இரையச்சம் இல்லாதவன், இஹ்லாஸ் இல்லாதவன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நரகத்துக்கு போவான்னு முடிவெடுக்கிறோமோ அவனை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நாம் எங்கே போயிடுவோம், நம்ம அமலையெல்லாம் அல்லாஹ் அழிச்சு, நாம் தொழுததையெல்லாம் வீணா போய், நாம் நோன்பு பிடிச்சதெல்லாம் வீணா போய், எல்லாமே அழிந்து நாசமாக போய் அல்லாஹ் நம்மை நரகத்தில் தூக்கி போட்டுடுவான். இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் இது மாதிரி சாபம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், ஒருவனுடைய எதிர்காலத்திற்கு தீங்கை கேட்கக்கூடிய விஷயத்தில் பெண்கள் அதிகமாக இந்த சாபத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அதான் சொன்னாங்க, துக்ஸிர்னல் லஅன், பெண்களே நீங்கள் அதிகமாக நரகத்தில் கிடப்பதற்கு காரணம் கடுமையாக சபிக்கிறீங்க, அதிகமாக சாபத்தை கொடுக்குறீங்க, அதனால தான் நீங்கள் அதிகமாக நரகத்தில் கிடக்குறீங்கன்னாங்க. அதில் பெண்கள் அதிக உஷாராக இருக்கணும். ஒருத்தவனுக்கு சாபத்தை கொடுக்கறது, ஒருத்தவனுடைய விஷயத்தில் நாம முடிவு பண்ணுறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது, நீலாம் நாசமாக தான் போவ, நீலாம் உருப்படாமல் தான் போவ, நீலாம் விளங்கவே மாட்ட,
இப்படி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ நடக்க மாட்டேன், நீ உருப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கிறது நம்முடைய அதிகாரமா? அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அதை நான் கையில் எடுத்தேன்னா அப்ப அல்லாஹ்வோடு போட்டி போடுறேன். இறைவனுடைய அதிகாரத்தில் நான் அவனோடு முரண்பட பார்க்கிறேன். அதனால தான் அல்லாஹ் எதை அழிக்கிறான்? ஹபித்து அமலுக்கு, உன்னுடைய அமலை நான் அழிச்சிட்டேங்கிறான். இப்படி சொல்றவன் எவனோ அவன்ற அமலை நான் அழிச்சிட்டேன், என்னோட முரண்பட பார்க்கறானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் சொன்னாங்க, வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று நரகத்தின் அதல பாதாளத்திலே உங்களை தள்ளிவிடவும் செய்யும். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தும். நான் என்ன சும்மா வார்த்தைக்கு தானே சொன்னேன், கோபத்தில் தானே சொன்னேன் அப்படின்னு போனாம, ஒரு கோபத்தில் பேசிட்டேன் இறையச்சம் இல்லைன்னு, ஒரு கோபத்தில் இஹ்லாஸ் இல்லைன்னு பேசிட்டேன், அந்த நிலையில் மௌத்தாயிட்டா நாம யார் இடத்துல இப்படி பேசணுமோ, யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தணுமோ, யாருடைய இஹ்லாஸை இறையச்சத்தை நாம் முடிவு எடுப்பதை கையில் எடுத்தோமோ, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே, அல்லாஹ் இடத்துல கையேந்துறதுக்கு முன்னாடியே நாம மௌத்தாயிட்டா, அல்லாஹ் இடத்துல போய் நான் கோபத்தில் தான் எல்லாம் பேசுனேன் புலம்ப முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை யார் கோபப்பட சொன்னா? நீ யார்? அவனை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார்? அதான் அல்லாஹ் கேட்பான். என்ன பதில சொல்ல போகிறோம் சிந்திச்சு பாருங்க. இந்த நிலையில் மௌத்து வந்துடுச்சுன்னா நம்முடைய நிலை மிக மோசமாக மாறி, அதை மட்டும் நம்ம மனசில் பதிய வைக்கணும். மௌத்து எப்போனாலும் வரலாம். இன்னும் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், இன்னும் நான் 20 வருஷம் வாழ்வேன், 30 வருஷம் வாழ்வேன், அந்த எண்ணமே கிடையாது. இன்னும் அடுத்த நொடி கூட வரலாம் நமக்கு மௌத்து, எப்போனாலும் வரலாம். எத்தனையோ மனிதர்கள் நம்மோடு இருந்தவர்களுடைய மரணத்தை எல்லாம் கண்கூடா பார்த்துருக்கிறோம். இன்று இரவு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு காலை இருக்க மாட்டாங்க. நேற்று இரவு தான் நல்லா நின்று பேசிட்டு போனாரே, 10 மணி வரையும் நானும் ஒரு பள்ளிவாசல் நின்னோம் பேசணும், நல்லா தானே பேசிட்டு போனாரு, காலைல ஃபஜருக்கு வரும் பொழுது அவருடைய மௌத்து செய்தி வருதே. இப்படிலாம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த மௌத்து வருவதற்கு முன்னால், எப்போ வரும்னா சொல்லிட்டு வராது, எப்போனாலும் வரும். அதற்கு முன்னால் நாம் நம்முடைய அமல்களில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய எண்ணங்களில் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ, நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய காரியங்கள், குணதிசயங்கள், பண்புகள், எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சரி செஞ்சிடணும். சரி செஞ்சாதான் அல்லாஹ்விடத்தில் நாம் போய் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த அமல்களை வைத்து அல்லாஹுடைய அருளை பெற முடியும். அல்லாஹுடைய அருளின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக முடியும். இல்லைனா மறுமை நாளில் புலம்ப வேண்டியதான். அல்லாஹ் மறுமை நாளில் மனிதர்கள் புலம்பக்கூடிய புலம்பலையெல்லாம் குர்ஆனில் பதிவு செய்கிறானே. இடது கையில் ஏடு வழங்கப்படுவார்கள், நன்மைகள் எல்லாம் இல்லாமல் பாவங்களை மட்டும் சுமக்கக்கூடியவர்களுக்கு இடது கையிலே ஏடுகள் வழங்கப்படும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே புலம்புவார்கள், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலி, யாருடைய இடது கரத்திலே ஏடு வழங்கப்படுகிறதோ ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த ஏடு எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா, வலம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே, யா லைத்தஹா கானத்தில் காலியா, என்னுடைய வாழ்க்கை உலகத்திலே முடிந்ததோடு மண்ணோடு மண்ணாக போனதோடு முடிந்திருக்க கூடாதா, மா அகனா அன்னி மாலியா, நான் சேர்த்து வைத்த என்னுடைய செல்வங்கள் பயன் தரவில்லை, வழக்க அன்னி சுல்தானியா, நான் வகித்த பொறுப்புகள், என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எதுவும் எனக்கு பயன் தரவில்லை, எல்லாம் என்னை அழிந்து விட்டது. இப்படி மனுஷன் புலம்புவான். எதுவுமே அவனை காப்பாத்தாது, ஒரு உறவுகள் காப்பாத்தாது, அவனுடைய செல்வம் காப்பாத்தாது, அவனுடைய ஆட்சி அதிகாரம் காப்பாத்தாது. அவனை காப்பாற்றுறது அமல் மட்டும்தான், அவன் சேர்த்து வச்ச நற்காரியங்கள் மட்டும்தான். நாம அல்லாஹ்விடத்துல தப்பிக்கணும்னா நம்முடைய நற்காரியங்கள் சரியாக தூய்மையாக இருக்கணும். நம்முடைய நற்காரியங்கள் அழிந்து விடாமல் நாம பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம செய்ய வேண்டியது இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துக்கும். ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம், ஒரு முகஸ்துதி என்ன, ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசுல விழுதா, ஷைத்தான் போடுறானா, உடனே அதிலிருந்து அப்புறப்படுத்திடணும். யாரெல்லாம் இந்த ஷைத்தான் எனக்கு இப்படியான எண்ணத்தை போடுறான், எனக்கு இந்த இதிலிருந்து பாதுகாப்பு தான், மன தூய்மையை தான். இதை நாம் கேட்கணும். எல்லா இடத்துல மன தூய்மைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மன தூய்மையான எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை செய்யணும். அடுத்தவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம், அநியாயம் செஞ்சிருக்கிறோம், அடுத்தவருடைய விஷயத்துல மானத்தில் விளையாண்டு இருக்கிறோம், கேலி செஞ்சிருக்கிறோமா, உடனே அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டுடும். 2 விஷயங்களை கவனிக்கணும். அவர் நம்முடைய நன்மைகளை எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாரு, அவருடைய பாவங்களை எல்லாம் நம்ம தலையில கட்டிடுவான். இது இல்லாம உலகத்துல வாழும் பொழுதே அவர் கையேந்திட்டார்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தக்கு தாவத்தல் மதுலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்க பயந்துங்க. ஏன்னா அதுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் நேரடியா ஏத்துக்குவான்.
அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நம்முடைய அமல்கள் அழிந்து விடாமல் நாம் பாதுகாக்கணும்னா இந்த காரியங்களை எல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தூய்மையாக அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு கொடுக்காமல் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவான் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.